வணக்கம் மக்களே, இன்றைக்கி வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி நான் வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது இன்றைக்கி எடுக்க ஆரம்பிக்கிறோங்க. எடிட்டர் எப்போ போட போகிறாருன்னு தெரியல. நாளைக்கு போட்டுறியாப்பா? அப்புறம் வந்து என்னென்ன பண்ணலான்ட்டு ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்கேங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணி நிறைய பண்ணணும் இந்த வாட்டி கிருஷ்ணருக்கு அப்படின்ட்டு ஆசையாக இருக்குது. கொஞ்சம் பாத்திரம்லாம் கழுவினே அன்றைக்கே பார்த்துருப்பீங்க, கழுவி காய வச்சது அப்படியே இருக்குங்க. இன்னும் பெரிய பெரிய பக்கெட்லாம் கழுவி இருக்கணும். நேற்று வேறு வேலையில் பிஸியாக இருந்துட்டேங்களா, அதனால் நாளைக்கு காலையில் கழுவிட்டா நாளைக்கு தான் முறுக்கெல்லாம் போட போகிறோம். இன்றைக்கி குட்டி குட்டியாக நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணிடலாங்க. இதுக்கு நடுவில் நம்ம வந்து இன்றைக்கி பாரிஸ் போனால் போவேன், ஒரு வேலை இருக்குது, நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் வந்து இன்றைக்கி சமைச்சிட்டேங்க, காலையிலே எழுந்து சமைச்சிட்டேன். அப்புறம் சேமியா உப்புமாவை பண்ண டிஃபன் சாப்பிட்டுட்டோம். என்ன சமைச்சிருக்கேன்னு பார்க்கலாங்களா? சாதம் வடிச்சிருக்கேன். இன்றைக்கி இவ்வளோதாங்க. நம்ம ஃபேவரட் வெங்காய சாம்பார் வச்சுட்டேங்க. உருளைக்கிழங்கு வறுத்து வச்சாச்சு. இது இருந்தால் போதுங்க, திருப்தியாக சாப்பிட்ருவாங்க. இப்போ நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய ஸ்டார்ட் பண்ணாங்களா? முதல்ல வந்து ஷார்ட்ஸ் தகுந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸை உங்களுக்கு தனியாக விலாவரியாக சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம அப்படியே கண்டினியூவாக அதை சைட் பை சைட் 2-3 ஸ்நாக்ஸ் பண்ணுற மாதிரி பார்க்கலாம். முதல்ல வந்து ஹெல்த்தியான ஒரு லட்டு பண்ணலாங்க. வாங்க போகலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. அதை வந்து சும்மா அப்படி டவலில் தொடச்சிக்கிறேன். ஏன்னா நம்ம இதை கழுவ போகிறது இல்லை, அதனால். ஒரு கப்பு பச்சை பயிறு எடுத்துருக்கேங்க. இதை ஸ்லோ ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் வறுத்துக்கலாம். நல்ல சூடு இருக்குங்க, நல்ல மணமும் வருது. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டிடுறேன். இது வந்து நான் வந்து சின்ன கப்பில் எடுத்துருக்கிறதுனால ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கேங்களா, வறுத்துருக்கேன்னா. நீங்கள் வந்து டேஸ்ட் பிடிச்சிருக்குது, அடுத்த வாட்டி நான் ஒரு 1/2 கிலோ போடுறேன் அப்படின்னா 2-3 வறுத்துக்கங்க. இல்லை ஒரே ட்ரிப் போட்டிங்கன்னா ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வறுத்துக்கங்க. இப்போ அடுத்து நம்ம அதே கடாயில் உளுத்தம்பருப்பு வறுத்துக்கலாங்க. உளுத்தம்பருப்பு லட்டு பிடிக்கலாம் இந்த வாட்டி. யூஸ்வலாகவே வந்து கிருஷ்ணருக்கு நானே தாங்க செய்வேன். மீனெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு உருண்டை, வேர்க்கடலை உருண்டெல்லாம் எங்கள் வீட்டில் வாங்கி வந்துடுவார். நான் அப்போ சொல்வேன், வாங்காதீங்க, நானே அதை செஞ்சிடறேன் அப்படின்ட்டு. எனக்கு நானே செஞ்சு வச்சுக்கணும்னு ஆசைங்க. ஒரு கணக்கு வச்சுப்போம், 11, 15 அப்படின்னு ஒத்தப்படையில் வர மாதிரி செஞ்சிடுவேன். மோஸ்ட் அது 11 வந்துடுங்க. சிம்பிளாகவே செஞ்சாலே 11 வந்துடும். இந்த வாட்டி இன்னும் கொஞ்சம் அதிகமாக பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரு நல்ல விசேஷம் அப்படின்னு உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கெலாம் இன்ப அதிர்ச்சியாக நான் நியூஸ் சொல்ல போகிறேன். இந்த பிரைட்டாக இருக்குது, ரொம்ப நாள் கட்டுறதில்லை, இப்போ தான் எடுத்து கட்டியிருக்கேன். இந்த படம் உனக்கு ஞாபகம் இருக்கான்னு இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே ஞாபகப்படுத்தி சொல்லணும். உளுத்தம்பருப்பு பாருங்கள், கலர் மாறி வந்திருக்கு. ரொம்ப செவந்துட்டாலும் சிறுங்கசப்பாக வந்துடும். இப்போ இதை எடுத்து இன்னொரு தட்டில் ஆற வச்சிடறேன். இதுக்கப்புறம் நம்ம எள்ளு வேர்க்கடலாம் வறுக்கணுங்க. இருக்கட்டும், இப்போ இது இன்னும் கொஞ்சம் ஆறணும். அப்போ எள்ளு வறுத்துடுறேன், வேர்க்கடலை வறுத்துறேன். பச்சை பயிறு இன்னும் சூடாக இருக்குங்க, நல்லா ஆறட்டும். அப்போ தான் வந்து நம்ம மிக்சியில் அரைக்கும் போது இந்த வேர்வை விட்டு தண்ணி ஆகாது. இப்போ நம்ம வந்து எள்ளு உருண்டை வேர்க்கடலை உருண்டைக்கு வறுத்துக்கலாம். கடாயை லைட்டாக துணி போட்டு தொடச்சிட்டுங்க. இது ஹனி சிக்கனில் போடுவாங்க, அதுதானே? அதே தான். ஹனி சிக்கன் பண்ணுறியா? வாயை கழுவிடா, கம்முன்னுடுறா. நேற்றே நான்வெஜ் பண்ணிவிட்டு வேலையெல்லாம் தொடச்சிருக்கிறேன் சோப் போட்டு. எள்ளு பொறுத்தவரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்தா தான் நல்லா வெடிக்குங்க. எள்ளு வெடிச்சிருச்சிங்க, அதை ஒரு தட்டில் கொட்டிக்கிட்டேன். இப்போ வேர்க்கடலை போட்டுக்கலாம். இந்த வேர்க்கடலை பூரணும், இது பூரணும்னு சொல்லலாம். இது உருண்டை பிடிச்சா வேர்க்கடலை உருண்டை, இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இதை நான் நிறையா செஞ்சு வச்சுக்கிட்டு விநாயகர் சதுர்த்திக்கு செஞ்சு வச்சு நானே சாயங்காலத்தில் கப்பில் போட்டு சாப்பிடுவேன். ஹெல்த்தி தானேங்க, வெல்லம் தான் போடுறோம், வேர்க்கடலை உடம்பு நல்லது. எள்ளு லட்டு வந்து யாருமே சாப்பிட மாட்டாங்க, அதை திறந்து கூட பார்க்க மாட்டாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேங்க. கார குழம்பு பண்ணுறோம் இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் போட்டுருவேன். இட்லி சாம்பாரில் கொஞ்சம் வெல்லம் போடுவோம்ல, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுருவேங்க. அப்படி காலி பண்ணிடுவேன். இன்னும் லைட்டாக சுடுது, அதுக்குள்ளே இதை வறுத்துடலாம். என்ன பண்ணுறது, புரட்டாசி மாதம் வெயில் மாதிரி அடிக்குது. புரட்டாசி மாதம் பிறக்க போகுதுங்க. சித்திரை மாதத்து வெயில் மாதிரி அடிக்குது. சமையல் ரூமில் நிற்க முடியல. எல்லாருக்கும் இப்படி இருக்கா, இல்லை எனக்கு எதனா ஹெல்த் இஷ்யூஸ் வந்து இப்படி வேர்த்து கொட்டுதான்னு தெரிலிங்க எனக்கு.
வேர்க்கடலை வறுத்துட்டுருக்கோங்க. என் பையன் வந்து வெள்ளத்தை திருகி கொடுத்துட்டான். இதுக்கு பச்சைப்பயிறு லட்டு, வேர்க்கடலை லட்டு, எள்ளு லட்டுக்கு வெல்லம் போட்டுக்கலாம், உளுத்தம் பருப்புக்கு சக்கரை போட்டுக்கலாங்க. அது கொஞ்சம் வெள்ளையாகவே இருக்கிறதுனால சக்கரை போட்டால் வெள்ளையாக அழகாக இருக்கும். அடுத்து வந்து உடச்சக்கடலை உருண்டை. உடச்சக்கடலை உருண்டை வந்து போன வாட்டி ஷார்ட்ஸில் போட்டிருந்தேங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் நம்ம பலகாரம் செய்யணுன்னா என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம ஏலக்காய் பொடி பண்ணிக்கணுங்க. நான் விநாயகர் சதுர்த்திக்கே நிறையா பொடி பண்ணி வச்சுட்டேன், இருக்குது, அதனால தான் இந்த வாட்டி பொடி பண்ணலை. அப்புறம் வந்து என்னென்ன பண்ண போகிறோன்னு ஒரு ஐடியா வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், லிஸ்ட் போட்டுட்டு அதுக்கு தேவையான சாமான்லாம் நம்ம வாங்கி வந்துட்டோம்னா அடிக்கடிக்கு கடைக்கு ஓடுற வேலை இருக்காது. இதோ ஆயிடுச்சு, இன்னும் 3 நாள், வியாழன் வெள்ளி சனி, ஞாயிற்றுக்கிழமை சொல்லிடலாம். நம்ம வறுத்து வச்சு இந்த பச்சை பயிரை மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க, நல்லா அரைச்சி இப்போ இதை நைஸாக அரைச்சி கொண்டு வந்துடுறேன். இப்போ இதில் பாதாம் கொஞ்சம் வறுத்துக்கிறேங்க. நம்ம பச்சை பயிர் லட்டுக்கு பாதாம் போட்டால் இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். 2 பிங்க் டவல் வச்சுருக்கேங்க. ஒன்று வந்து முகத்தை துடைச்சிக்கிறேன், இது தனியாக வச்சுருக்கேன், மடித்து வச்சுருக்கேன். இதை தான் வந்து பாத்திரம் துடைக்க இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். பாதாம் சும்மா 2 நிமிஷம் தான் வறுத்துருக்கேங்க. நம்ம வந்து அதை வந்து கொஞ்சம் ஆறட்டும், நான் மறந்துட்டேன், அதை அப்புறமா போட்டு அரைச்சிக்கலாம். அதுக்குள்ளே நம்ம பச்சைப்பயிர் உருண்டைக்கு வெல்லம் கரைச்சிக்கலாங்க. 1 கப்பு பச்சைப்பயிர் போட்டோம், 3/4 கப்பு வெல்லம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சிக்கிறேங்க. பாகுலாம் வேண்டாம், கரைச்சா போதும். பாகும் தேனும் பதித்தேனும் என்ன சொல்லுவேன்? பாகும் பருப்பும் தெளித்தேனும் இவை 4 உனக்கு நான் தருவேன், சங்கத்தமிழ் 3 நீ எனக்கு தா. பச்சைப்பயிறு பாதாம் போட்டு இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. வறுத்த பச்சைப்பயிறு பாதாம். நைஸாக அரைச்சிட்டேன் பாருங்கள். நீங்கள் இதே வந்து சிறும்பருப்புலையும் செய்யலாம், அது தோல் இல்லாததுனால அது இன்னும் நைஸாக பொடியுங்க. இது தோல் இருக்கிறதுனால ஓரளவு நரந்தான் இருக்குது, ஆனால் இது இன்னும் ஹெல்த்தி இல்லைங்களா. இப்போ வந்து முந்திரி எங்கள் மருமக கிள்ளி கொடுத்துருக்காங்க, உடச்சி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம முதல்ல பச்சைப்பயிறு லட்டு செஞ்சிடலாம். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. அப்புறம் நம்ம இந்த முந்திரி பருப்பு தாளித்து அரைச்ச பருப்பை இந்த நெய்யில் உதாட்டி வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் அரைச்சிருக்கோம், இருந்தாலும் நெய்யில் வறுக்கும்போது அது ஒரு மணமாக இருக்குங்க. கொஞ்சம் வந்து ரெண்டாக இருந்தால் முழுசாக கொஞ்சம் தான் எனக்கு உடச்சக்கடலை உருண்டைக்கு. பருப்பு சேர்ந்துடுச்சிங்க. நம்ம பச்சைப்பயிறு அரைச்சி வச்ச இந்த பச்சைப்பயிறு மாவை இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாருக்கு அடுத்தடுத்து வேலை இருக்குது, இது எல்லாமே பொடிக்கணும். நம்ம கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துடுறோம். ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க ஏலக்காய் பொடி எப்படி பொடிக்கிறதுன்ட்டு, கீழே லிங்க் தரேங்க. ஒன்றும் இல்லை, இந்த கடாய் சூடாக இருக்கும்போது ஏலக்காவை போட்டு இதை 2 நிமிஷம் பிரட்டினோம்னா அந்த ஏலக்காய் சூடேறி உப்பிடுங்க. அப்போ நம்ம அதை ஆறுனதும் சக்கரை போட்டு மிக்சியில் ஓட்டிக்க வேண்டியதுதான். கட்டி முட்டியாக இருக்கேன்னு பயப்படாதீங்க, நான் இன்னும் கொஞ்சம் 1 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ஏன்னா நெய் ஊற்றி பிடிக்க போகிறோம், அதை இப்போயே ஊற்றிடலாம் வறுக்கிறதுக்குன்ட்டு. நல்ல மனம் வருதுங்க. ஒன்றும் இல்லை, இது உடச்சி விட்டா உதிர்ந்துக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக உதவி செய்து பாருங்கள். நம்மளுக்கு இப்போ 3 நாள் இருக்குங்க. இன்றைக்கி வந்து வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வந்து முறுக்கு, ஓட்டடை, சீடை. எப்போவுமே இது நான் 3 ஒரே நாள் போட்டுருவேங்க. அதோட லிங்க் லாஸ்ட் இயர் அதை 3 எப்படி ஒரே நாள் செய்கிறது அப்படின்ற மாதிரி டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் தரேன்னு பாருங்கள். நாளைக்கு அதை தான் செய்ய போகிறோம், முடிஞ்சால் அதையும் ஒரு vlog-ஆக எடுக்கலாம். அப்புறம் சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலைல சமைக்கணுங்க. அது மட்டும் இல்லாமல் அடுத்து எனக்கு ஈவினிங் வந்து விகடன் டிஜிட்டல் அவார்ட்ஸில் வந்து எங்களுக்கு டிக்கெட் கிடச்சிருக்கு, அதுக்கு போக போகிறேன். ஆசை தான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை வடிகட்டி இதை ஊற்றிக்கலாம். அவார்டு வாங்குறதுக்கு நான் போகிறேன், சும்மா பார்க்க தாங்க டிக்கெட் கிடச்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் கிளறின்ட்டுருக்கேன். ட்ரையான மாவுன்றதுனால நம்ம வச்ச வெல்லம் சரியாக இருக்குதுங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறி பாருங்கள். நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே ஊற்றிட்டேன்,
கடவுள் புண்ணியத்தில் அது சரியாயிடுச்சு எனக்கு. பாருங்கள் நல்லா உருண்டு வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கு, திரும்பியும் சொல்லிட்டேன். இப்போ வந்து இது ரெடி. ஒரு 2 மினிட்ஸ் ஆறட்டோங்க. அப்புறம் நம்ம அப்படியே உருட்டி பார்க்கலாம். கரெக்டாக இருந்தால் உருண்டை பிடிச்சிக்கலாம், இல்லைனா நெய் தொட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ வந்து உளுத்தம்பருப்பு மாவுக்கு அரைச்சிக்கலாங்களா? அதே மிக்ஸி ஜார் தாங்க, பரவாயில்ல. இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள், ரொம்ப செவக்கலை, வெள்ளையாகவும் அதுக்காக வெள்ளையாகவும் இருக்கலை, ஒரு லைட்டாக கலர் மாதிரி இருக்குது. நான் பிரசாதம் பண்ணுறதுனால எச்சப்பண்ணாமல் பண்ணிட்டுருக்கேங்க. நீங்கள் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணுறீங்கன்னா ஒன்று வாயில் போட்டு பாருங்கள், கடுக்குன்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் போட்டுங்களா, 3/4 கப் சக்கரை போட்டுக்கிறேன். சக்கரை ஹெல்த்தியா? என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. இப்போ இதை அரைச்சி கொண்டு வந்துடுறேங்க. நான் இதில் ஏலக்காய் தூள் சேர்க்க போகிறதில்ல, ஏன்னா உளுத்தம்பருப்புக்கே ஒரு மனம் இருக்கும். அப்புறம் நம்ம நெய் உருக்கி ஊற்றி தான் பேசிய போகிறோம். நெய்யோட மனம் இது ரெண்டும் சேர்த்தா சூப்பராக இருக்கும். சக்கரை மசிஞ்சிட்ருக்கு, உளுத்தம்பருப்பு தான் நரன்றது. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா ஆட்டிட்டு அப்புறம் சக்கரை சேர்த்துருக்கணும். இப்போ வந்து அது சூடு ஏறுது, கொஞ்சம் ஆறட்டுங்க. நம்ம முதல்ல வந்து இந்த பச்சை பயிர் லட்டு ஊட்டிட்டு வந்துடலாங்களா? பாருங்கள் கரெக்டாக இருக்குது பாருங்கள். ஆனால் சுடுதுங்க, கொஞ்சம் ஆறட்டும். நான் அதுக்குள்ளே வேர்க்கடலை தோல் உரிச்சிக்கிறேன். பட்டுக்குட்டியே இத்தா, இதுவே பதமாக அழகாக இருக்குது பாருங்கள், லட்டு பிடிக்க வருது. இன்னொன்று லட்சமா மேலே பாலிஷ்க்காக கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேன். இந்த சூட்லேயே நெய் உருகிடும். நீங்கள் வேணுன்னா தேங்காய் இல்லை கொப்பரெல்லாம் போடலாங்க, நம்மளோட ஐடியாஸ் தான். ஆனால் வந்து தேங்காயெல்லாம் போட்டால் ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. இதை பண்ணி வச்சுட்டிங்கன்னா பசங்களுக்கு சாயங்காலத்துக்கு கொடுக்கலாம். லைட்டாக சுடுது, நான் அதனால் தட்டில் வச்சுக்கிறேன். இன்னும் கொஞ்சம் இன்னும் சூடு இருக்குது. இந்த லைட்டு சூடு கூட தாங்க மாட்டேங்குது. ஒரு மீடியம் சைஸில் உருட்டிருக்கேங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 11 லட்டு வந்திருக்கு. நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்தது கமெண்ட்டில் சொல்லுங்கள். உளுத்தம்பருப்பு லட்டுக்கு உளுத்தம்பருப்பும் சர்க்கரையும் அரைச்சிட்டோங்க. இந்த மிக்ஸி ஜார்லேயே நம்ம உடச்சக்கடலை உருண்டைக்கு அரைச்சிக்கலாம். 1 கப் எடுத்துருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். 1.5 கப் எடுத்துக்கிறேன். 1 கப் சக்கரை போட்டுக்கிறேன். நான் 1 கப்புன்றாங்க, எக்ஸ்ட்ரா போடுறாங்கன்னு நினைக்காதீங்க. அப்படி தானே நம்ம மனசு. இன்னும் கொஞ்சம் தேவைப்படுமோ, ஜாஸ்தி ஆகிடுமோ? இது பார்த்திங்கன்னா சீக்கிரம் அரைப்பட்டுடுங்க. நம்ம ஆனால் ஜெலிக்கணும். அப்புறம் வந்து இந்த எள்ளையும் நம்ம பொடிச்சிட்டு போய் உட்காந்துடலாம். அப்புறமா வந்து வேர்க்கடலை வந்து தோல் எடுக்க மருமகிட்ட கொடுத்துருக்கேன். இந்த மிக்ஸி ஜார் காலியான தான் நம்ம அதை அரைக்க முடியும். இது எங்கப்பா சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துன்னு வந்து எங்கப்பா? இங்கே இருக்குமா? இங்கே இருக்கு. நல்லவ மாதிரி நடிக்காத. சின்ன மிக்ஸி ஜாரில் எள்ளு கம்மியாக இருக்கிறதுனால இதில் போட்டுக்கிறேங்க. ஒரு கந்திட்டமாக போட்டுக்கிறேன் வெல்லம். இப்போ இதை வந்து பல்ஸ் மோடில் அரைக்கணும். இது இப்படியே பிடிச்சா உருண்டை ஆகிடும். இதிலலாம் நம்ம ஏலக்காய் போட வேணாங்க. ஏன்னா எள்ளுக்கு ஒரு மனம் உண்டு. பச்சை பயிறு கடாயை கழுவி கொடுத்துட்டாங்கங்க. அதில் நம்ம வந்து நெய் உருக்கி கொஞ்சம் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். அம்மா அந்த முந்திரி பருப்பு டப்பா தாம்மா எடுத்துன்னு போனீங்க. நெய் அங்கே இருக்குது, எடுத்துன்னு வாம்மா. 2-3 லட்டுக்கு வேணும் இல்லைங்களா நமக்கு, அதனால் கொஞ்சம் தாராளமாக நெய் ஊற்றிக்கிறேன். வேணுன்னா அப்படியே நிறுத்திக்கலாம். கொஞ்சமாக தண்ணிக்கு இன்னொரு கரண்டி எடுத்துக்கலாம்.
நெய் சூடாயிடுச்சுங்க. இது உளுத்தம் பருப்புக்கு கொஞ்சம் சின்னதாக வறுத்துக்கிறேன். அடுத்து நம்ம உடச்சக்கடலை உருண்டைக்கு முழுசாக வறுத்துக்கலாம். உருண்டை கன்ஃபியூஸ் ஆகுது எனக்கு. உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும், பார்க்குறவங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகாது. நான் உட்காந்து உருட்டும் போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். இவன் இப்படி தாங்க என்கிட்ட வம்பு பண்ணுவான். இந்த மாதிரி ரெசிபீஸ் பண்ணும்போது தனித்தனியாக பண்ணால் தான் புரியும் அப்படின்னு அவன் நிற்பான். நான் வந்து அப்படி பண்ணால் டைமிங்கும் கன்சியூம் ஆகும், எனக்கு பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்கும்டா. சைமன் டென்னிஸாக பண்ணுறது தான் வந்து லேடிஸ் வந்து விரும்புவாங்க. ஒத்துரா கிடுக்கி அங்கே போய் சாப்பார் ஓடி போய்த்தா ஓடுறா சவுந்து போயிடும். எங்கன்னா பாட்டமாக கொடுக்குறியா பார். வீடியோலே திட்டுற. டைம் சேவ் பண்ணுற மாதிரி வேலை கொத்துக்கு சொன்னால் தானேங்க பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரை முந்திரியாகவே வறுத்துருக்கேங்க. இது வந்து உடச்சக்கடலை உருண்டைக்கு. அந்த காலத்தில் தான் டால்டா யூஸ் பண்ணுவாங்கங்க. இப்போ நம்ம தான் ஹெல்த்தியான்ட்டு டால்டாவே வாங்குறதில்ல. அதனால் நெய்லே பண்ணுறியான்னு என் பையன் திட்டான். இதை கொஞ்சம் குடிச்சிட்டு வரியாப்பா. என்ன பண்ணா அதை தட்டு எடுத்துன்னு முதல்ல உளுத்தம்பருப்பு லட்டு பிடிச்சிடலாங்களா. உளுத்தம்பருப்பு வறுத்து சக்கரை சேர்த்து அரைச்சி கொண்டு வந்திருக்கோம். என் பையன் சொல்கிற மாதிரி யாருக்குன்னா புரியலன்னா இதிலே இருக்கிறதுனால இது செவுந்து போகுது பாரு. டே இருறா உட்றா கடாயிலே பண்ண கூடாதா? அது கடாயில தான் பண்ணணும். மாவுலாம் அதில் ஒட்டிக்கும். அந்த கடாயில் திரும்பி நெய் வேணும்னா உருக்கணும். இது கடாயில் பண்ணுங்க. பச்சை பயிறு தோலோடு இருக்கும்போது நல்லா வறுப்பட்டால் வாசனை நல்லாயிருக்கும், மணமாக இருக்கும் அப்படின்றதுனால அதை 2 தடவை வறுத்தேன். இதெல்லாம் வந்து ஒரு தடவை வறுத்தாலே சரியாக இருக்கும். உடச்சக்கடலை நான் வறுக்கவே இல்லை, அதை பற்றியா பச்சையாகவே போட்டேன். ஏன்னா அது ஆல்ரெடி வறுக்கடலை தான், அது பேர். சென்னா டாலை வறுத்து அது மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்குறாங்க. நெய் ஊற்றி கலந்துட்டுங்க. ஈவனாக எல்லாம் கலந்துட்டேன் பாருங்கள். இப்படி உதுத்துற மாதிரி இருக்கணும். ரொம்ப சொத நெய் ஊற்றினாலும் நல்லா இருக்காதுங்க. அப்புறம் சாப்பிடும் போது திகட்டும். அதனால் திட்டமாக ஊற்றிருக்கோங்களா பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நெய் மிச்சம் இருக்குது. இப்போ இதை உருட்டிடலாம். உருட்டினா நேராக நம்ம டப்பாவில் இறக்கிடலாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து மூடலாம். அதனால தான் நான் சொன்னேன் முதல்ல நம்ம பாக்ஸஸை ரெடி பண்ணிடணுன்னு. நேற்றுக்கு இது ஒரு பாக்ஸ் எடுத்து கழுவி காய வைக்கணும். நல்லா காஞ்சாதான் நம்மளுக்கு வந்து பலகாரம் கெடாமல் இருக்கும் இல்லைங்களா. அதனால் முதல் வேலை நம்ம எத்தனை பலகாரம் பண்ண போகிறோம்னு ஒரு ஐடியா வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸை கழுவி வச்சு காய வச்சிடணும். லட்டு உடச்சக்கடலை லட்டும் ஏறத்தாழ இந்த கலரில் தான் இருக்குங்க. உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து இதில் வந்து முந்திரியை சின்னதாக உடச்சி போட்டுட்டேன். உடச்சக்கடலை உருண்டையில் முழு முந்திரியை அப்படியே வைக்க போகிறேன். முந்திரி கொஞ்சம் செவந்து போச்சு, அதான் மிஸ்டேக். சேமியா ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன் நான் பாரு. உளுத்தம்பருப்பு லட்டு உருட்டிட்டேங்க. நம்ம போட்ட மாவுக்கு 10 லட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த பக்கம் உடச்சக்கடலை அரைச்சோம் இல்லைங்களா, அதை நான் வந்து ஜெலிச்சிக்கிறேன். ஏன் இதை மட்டும் ஜெலிக்கிறேன்னா ஒரு சில சமயம் உடச்சக்கடலையில் அந்த தோல் இருக்கும் இல்லைங்களா ப்ரௌனாக, அது இருந்தால் கொஞ்சம் நமக்கு சாப்பிடும்போது அகப்படும். அதனால் இதை ஜெலிச்சிக்கிறேன். அந்த சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா பசிச்சா 4 உடச்சக்கடலை எடுத்து சாப்பிடுவோம் நம்மலாம் ஸ்நாக்ஸாக. இப்போலாம் அந்த பக்கம் போகவே மாட்டேன்றாங்க பசங்கள்லாம். ஒழிச்சு வைக்கிறாங்க. முந்திரி மட்டும் எடுத்து சாப்பிட்றீங்க. இதை திப்பி நின்று போச்சுங்க. நான் இதிலே போட்டுக்கிறேன். அடுத்து வேர்க்கடலையில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் இதிலே லட்டு பிடிக்க போகிறேன். நெய் கொஞ்சம் சூடு பண்ண சொல்லி என் மருமகளை அனுப்பிச்சிருக்கேன். நல்லா இருக்கா? பாகல்பூரி, இதோட வெரைட்டி பேர் வந்து பாகல்பூரி. ஆனால் பாகல்பூரியில் செகண்ட்ஸ்ன்னு சொல்லலாம். சூப்பர் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. அதை நான் நாளைக்கு கட்டுறேன். ஒரிஜினல் பாகல்பூரின்றது இது வந்து அது செகண்ட்ஸ், விலை கம்மி. பேல்பூரி தராங்க.
சூடாக நெய் ஊற்றிக்காச்சு. நான் அதில் மாற்றணும்னு நினச்சேன், இதிலே கொட்டிட்டேன். நான் பேசாதடா சும்மா. நானும் அதான் யோசிச்சேன். சொல்லு. பேசினே இருந்தால் நான் எவ்வளோதான் டைவர்ட் பண்ண முடியுது. டைவர்ட் பண்ணாதான் இப்போ தான் சொன்னேன். இந்த அளவுக்கு நெய் இருந்தால் போதுங்க. சொதன்னு இருந்தால் ஷேப்பாக நிற்காது. அப்புறம் வந்து இதில் வந்து ஒரு முந்திரி பருப்பை இப்படி வச்சு பிடிக்கணும். இப்படி வச்சு பிடிச்சா இது உடச்ச கடலை உருண்டை. அந்த தட்டுடு கூட இருடா. இந்த மூளை நீ பிடிக்க போறியா? எப்போ கற்று ஏற்கனவே சொல்லியிருப்பேங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நமக்கு. ரொம்ப பிடிச்சிட்டிங்கன்னா லட்டு வந்து ஷேப்பு நிற்காது, அப்படியே பிளக்குன்னு மாறிக்கும். அப்புறம் இல்லைன்னா சாப்பிடும்போது ரொம்ப திகட்டும். நமக்கு நெய் இல்லைங்களா, திகட்டும், பிளக்குன்னு உட்காந்துக்கும். பாருங்க, திட்டமாக இருந்தால் ஷேப் அழகாக வரும். அவ்வளோதான். நம்ம போட்ட ஒரு 1.25 கப்புக்கு 5, 10, 12 லட்டு வந்திருக்குதுங்க. இப்போ இதை வந்து இதில் அடிக்கிடலாம். நான் இப்போ கை கழுவிட்டு வேர்க்கடலை அரைச்சி கொண்டு வந்து வேர்க்கடலை உருண்டை எள்ளு உருண்டை முடிச்சிட்டோம்னா 5 ஸ்நாக்ஸ் இன்றைக்கி பண்ணிட்டோம். எள்ளு அரைச்சோம் இல்லைங்களா, எள்ளு வெல்லம், இதை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். ஒரு 6 தான் வரும் போல இருக்குங்க. அதாவது வந்து இந்த எள்ளு உருண்டையும் சரி வேர்க்கடலை உருண்டையும் நம்ம வெள்ளை பாகு எடுத்து செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு தாங்க. பட் ஆனால் அது வந்து ரிஸ்க்கு. நமக்கெல்லாம் ரிஸ்க்கெலாம் வேண்டாம். சிம்பிளாக ஒரு வழி இருக்கும் போது என்ன, இது எப்படியும் வந்து யாருமே இதை சாப்பிட மாட்டாங்க. நான் அதான் குழம்புல தான் போட போகிறேன், ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதனால ஈஸியாக வாசனையாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உடம்புக்கு கால்சியம் சத்து இல்லைங்களா. ஆனால் யார் கேட்குறா? டேய் ஒன்று எடுத்துக்கோ. நீ சாப்பிட்றேன்னு சொல்லு, நான் நிறைய செய்கிறேன். இது நான் நிறைய செஞ்சுக்கிறேன் பாரு. ஏன் சொல்லு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். இல்லை, எனக்கு பிடிக்கும். இது வேர்க்கடலை உருண்டை. இது என்ன உருண்டை? வீடியோ எடுக்கலையா? வேர்க்கடலை உருண்டை. வேர்க்கடலை வெல்லம் போட்டு மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்தாச்சு. இதே தான் வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு கொழுக்கட்டைக்கு பூர்ணமாகவும் வச்சுக்கலாம். எத்தனை பண்ணியிருக்கோம்? 1, 2, 3, 4, 5. முறுக்கு நீ முறுக்கு சாப்பிடுவேன்றதுனால முறுக்குன்னு கேட்காத. கிருஷ்ணஜி பலகாரமாக முதல்ல நம்ம லட்டுகள் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் பார்க்கலாமா? இது வந்து உளுத்தம்பருப்பு லட்டு, உடச்சக்கடலை லட்டு, வேர்க்கடலை வெல்லம் போட்ட லட்டு, எள்ளு வெல்லம் போட்ட லட்டு, பச்சை பயிறு வெல்லம் போட்ட லட்டுங்க. இது ரெண்டும் சக்கரை போட்டிருக்கேன். இது வரலாம் வந்து ஒரு ஆஃபுங்க. அடுத்து வந்து நான் இப்போ கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது. லஞ்ச் சாப்பிட்டு வெளியே போயிட்டு வந்து ஈவினிங் டயர்டு இல்லைன்னா அப்போ கொஞ்சம் ஸ்நாக்ஸ் செய்வேன், அதையும் பார்க்கலாம். சக்கரை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேங்க. அதில் ஒரு ஏலக்காய் போட்டு பொடிச்சு கொண்டு வந்துடலாம். ஸ்வீட் கலகலா தான் பண்ண போகிறோம்.
இப்போ பார்த்தீங்கன்னா இரவு 8 மணி ஆகுதுங்க. அதாவது நான் மத்தியானம் உங்களுக்கு பிரேக் விட்டேன் இல்லைங்களா, லஞ்சு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பாரிஸ் வரலாம் போயிட்டு வரேன்ட்டு ஏதாவது கொஞ்சம் ஸ்டீல் சாமான் வாங்குறதுக்கு இருந்ததுங்க. அப்புறம் வந்து அந்த விகடன் டிஜிட்டல் அவார்டுக்கு டிக்கெட் நம்ம நேரில் போய் தான் வாங்கணும்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் வாங்குகிற வேலையாக போயிருந்தோங்க. வரத்துக்கு டிராஃபிக்கில் ஒரு 7-7:15 ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் அப்படியே கொஞ்சம் உருண்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு எழுந்து முகத்தை கழுவிட்டு இப்போ இன்னொரு ஸ்நாக்ஸ் செய்ய வந்துட்டேங்க. இது நாங்கள் காட்டலே நினைக்காதீங்க, ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். அதாவது மைதா மாவை உப்பு போட்டு நல்லா டைட்டாக பூரிக்கு பேசுகிற மாதிரி பேசிஞ்சுக்கணும். லைட்டாக தான் உப்பு போடணும், ஏன்னா இது ஸ்வீட்டு. அப்படியே மெலிஸாக தட்டி டைமண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துகிட்டு சர்க்கரையும் ஏலக்காவும் பொடிச்சு வச்சுருக்கேன். இதை தூவிட்டோம்னா ஸ்வீட் கலகலா ரெடி. அடுத்து இன்னும் ஒன்றே ஒன்று பண்ணால் தான் அடுத்து நம்ம நைட்டுக்கு அவங்களுக்கு டின்னர் கொடுக்க சரியாக இருக்குங்க. சரி, சாயங்காலம் நாளைக்கு பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைய வேலை இருக்குங்க. அதனால் இது ஒரு 2 முடிச்சுட்டேன்னா இந்த வீடியோவும் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 7 ஸ்நாக்ஸ் சொன்ன மாதிரி இருக்கும். அப்படின்றதுனால தான் இப்போ அர்ஜென்ட்டாக பண்ணிட்டுருக்கேன். இது பார்த்திங்கன்னா பெருசாக வாங்கினாங்க ஒன்று. ஆல்ரெடி ஒன்று வந்து இது டெய்லி நான்வெஜ்ஜு இல்லை அப்பளம் அதெல்லாம் பொரிக்கிறதுக்கு புதுசு இருந்தது, இதில் போட்டுட்டு இது ஒரு பெருசாக வாங்கினேன். அது முறுக்கெல்லாம் எடுக்க வாட்டமாக இருக்கும். ஆனால் அதையும் தான் பார்த்தா ரொம்ப வெயிட்டாக இருக்கும். சரி, பரவாயில்ல. இதுக்கு எண்ணெய் கம்மியாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் பெருசாக தெரியுது. நம்ம முறுக்கெல்லாம் சுடும்போது கடாயும் பெருசு எண்ணெயும் நிறையா இருக்குன்றதுனால அப்போ இது கொஞ்சம் வாட்டமாக இருக்கும். அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு கேட்டிங்கன்னா காரகலகலா. இதில் வந்து இதே மைதா மாவு தான், லைட்டாக உப்பு போட்டு பிசைஞ்சு இதே மைதா மாவு தான். இது இல்லை, இன்னும் கொஞ்சம் மைதா மாவு கொட்டி லைட்டாக உப்பு, மிளகு வந்து ஒன்றும் பாதியமாக மிக்சியில் பொடிச்சு போட்டு அதுவும் இதே மாதிரி மெலிஸாக தட்டி டைமண்டாக கட் பண்ணி போட்டு எடுத்தோம்னா இது ரெண்டுமே சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா மெலிஸாக இருக்கா, சிப்ஸு மாதிரி சாப்பிடுவாங்க. நான் இவ்வளோ ஆர்வமாக இவ்வளோ ஸ்நாக்ஸ் எதுக்கு செய்கிறேன்னு கேட்டிங்கன்னா பசங்களுக்கு எல்லாருமே சாப்பிடுவாங்கங்க. அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். நிறையா பேர் கேட்குறீங்க கமெண்ட்டில் உங்களுக்கு எத்தனை பசங்கன்னுட்டு. எனக்கு 3 ஆம்பளை பசங்க, பெண் குழந்தை. நான் 5னா பெண் குழந்தைங்களுக்குனா எனக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரொம்ப ஆசைங்க. முதல் பையன் பொண்ணாக பிறக்கும்னு நினச்சோம், இல்லை 2வது, அடுத்து 3வது பிறக்கலை. சரின்னு என்ன சொல்கிறது, முயற்சியை விட்டுட்டோம். அதனால் இதை கண்டு என் 2வது பையன் பார்த்தான்னு வைங்களேன் செம்ம கோபம் வரும். என்ன உங்களுக்கு நாங்கள் குறை வச்சோம் அப்படின்வாங்க. உண்மைதாங்க, எல்லா வேலையும் செய்வாங்க, எல்லா வேலையுமே செய்வாங்க. எனக்கு உடம்பு சரியில்லைன்னா முன்ன இண்டிவிஜுவல் ஹவுஸில் இருந்தோம், தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க, ஒருத்தர் பெருக்குவாங்க, ஒருத்தர் முழுவாங்க, அப்படின்னு எல்லா வேலையுமே செய்வாங்க. இப்போ மருமக வந்துட்டாங்க, நான் பொண்ணாக தான் நினைக்கிறேன் அவங்கள. அது 3 பசங்க இந்த இதுக்கு ஆரம்பிச்சு இந்த கதையை. ஒருத்தருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிடிக்கும், ஒருத்தருக்கு ஒரு ஸ்நாக்ஸ் பிடிக்குங்க. ரவா லட்டு உங்களை எத்தனை பேருக்கு பிடிக்கும்னு தெரியல, கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் எங்கள் வீட்டில் ரவா லட்டு எங்கள் பசங்களுக்கு ஃபேவரெட். ரவா லட்டு கடைசி நாளில் தான் செய்வேன், பால் ஊற்றி செய்கிறதுனால கெட்டு போகாதுங்க. இருந்தாலும் ஒரு வாரத்துக்கு ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கலான்ட்டு கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி காலையில் தான் ரவா லட்டு செய்வேன். இந்த ஸ்டேஜ்லேயே, அதாவது இது கொஞ்சம் நல்லா சிவந்துருச்சிங்க, அடுத்த வாட்டி காட்டுறேன். வெள்ளையாகவே எடுத்துட்டிங்கன்னா சில சமயம் நமக்கு நம்த்து போயிடும், நம்ம ஒரு 2 நாள் 3 நாள் வச்சுக்கிறதுக்கு. இது மாதிரி நல்லா கொஞ்சம் லைட் ப்ரௌனாக ஆன பிறகு, லைட் கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு எடுத்திங்கன்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். நம்மளோட கலகலாவை பொரிச்சு எடுத்துட்டேங்க. ஒரு அரை மாவு தான் போட்டேன், எவ்வளோ வந்துட்டு பாருங்க. கலகலானே கேட்கல, கலகலான்னு கேட்கலையா? சர்க்கரையும் ஒரு ஏலக்காவும் போட்டு பொடிச்சு வச்சுருக்கேங்க. இந்த சூட்லேயே போட்டலாம், அப்போதான் அப்போ ஒட்டிக்கும். கையில் தானே வேலை செய்கிறேன், ஏன் நாக்கு அப்படி வச்சுட்ருக்கேன்? நான் எங்கள் சரியாச்சு, அது எங்கள் ஃபேமிலி பழக்கம். ஸ்வீட் கலகலா ரெடி. அடுத்து நம்ம காரகலகலா போட்டுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கலாம். சரி, காரகலகலாங்க கொஞ்சமாக மைதா மாவு போட்டிருக்கேன், உப்பு, மிளகு கொஞ்சம் பொடிச்சு கொண்டு வந்திருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். எப்பயும் போல் பூரிக்கு மாவு பேசுகிற மாதிரி பேசிஞ்சிக்கலாம், டைட்டாக பேசிஞ்சிக்கணும். இவ்வளோண்டு மாவு தான், ஆனால் நமக்கு ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வரும், போதும். நிறையா பலகாரம் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதை இந்தந்த அளவுக்கு உருட்டிக்கிறேன். இது பழைய ஜோக்.
சமீபத்தில் ஒரு யூடியூப்பில் கூட பார்த்தேன். நல்லா மெலிசாக தட்டியிருக்கேன் பாருங்கள். இதில் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ்லாம் சொல்லட்டுங்களா? நான் எல்லாமே கட் பண்ணிட்டேன். இது வந்து பீஸா கட்ரு ஏதாச்சுமா வாங்கினாங்க. இப்போ இதுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா இது ஈஸியாக இருக்குங்க, ஏன்னா ரோல் ஆகுதுல்ல. இது இல்லைன்னா நீங்கள் கத்தி கூட எடுத்துக்கோங்க. நான் கத்தி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ இதை நம்ம இப்போ மைதா மாவில் சும்மா அப்படி 2 தடவை தேய்ச்சிக்கணும். கத்தியாக இருந்தாலும் அதை தேய்ச்சிக்கினீங்கன்னா ஃப்ரீயாக ஃப்ளோ ஆகும். சின்னதாக கட் பண்ணுறதோ பெருசாக கட் பண்ணுறதோ உங்கள் விருப்பம் தாங்க. அப்புறம் இதுக்கு மொத்தமாக கொட்டியிருக்கீங்களே, இங்கே காட்டுனேன், மொத்தமாக கொட்டியிருக்கீங்களே ஒட்டிக்காதான்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒட்டிக்கிட்டாலும் எண்ணெயில் போட்டதும் பிரிஞ்சிடுங்க. எண்ணெயில் பொரிக்கும் போது பார்க்கலாங்களா? ஈஸ்வரா, எங்களுக்கு மிளகு ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கேங்க. நம்ம வீட்டில் குழந்தைங்க இருக்கிறாங்க, மிளகு வேணாம் காரமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உப்பு போட்டு வெறுமனே ப்ளெயினாக பொரிச்சு எடுத்துகிட்டு மேலே சாட் மசாலா இல்லை பெரிய பெரிய மசாலா இது மாதிரி எதுனா தூவி கொடுங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் பொரிச்சிட்டு ஃபுல்லாக பொரிச்சிட்டு பார்க்கலாங்க. பசங்க கேட்குதுங்களா? சூப்பராக மொறுமொறுன்னு கார கலகலாவும் மிளகு போட்டு ரெடி பண்ணிட்டோங்க. டே 1க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு 7 பலகாரம் பண்ணியிருக்கேன். இது லாங் டேவாக வரும், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். டே 2 தான் லாங் டேவாக இருக்க போதுன்னு நினைக்கிறேங்க. எவ்வளோ செய்ய போகிறேன்னு தெரியல, ஆனால் நிறைய செய்யணும்னு மட்டும் ஆசையாக இருக்குது. அதையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.